ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 106. இந்த பகுதியில் 113வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசுர்வசுமன்னா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோக புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாக்ருதிஹி. நாமம் 113. ஓம் ரிஷகர்மனே நமக. அடியார்களை நல்வழிப்படுத்துபவர் என்று இதற்கு பொருள். இதை கீதையின் ஒரு ஸ்லோகத்தில் இருந்து பார்க்கலாம். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் கீதையின் பொருளை தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஸ்லோகம் வந்தது. அது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த ஸ்லோகம் அது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற ஸ்லோகம்தான் வந்தது. அதன் பொருளை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கையில், அடியார்களை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று பொருள் கூறினார் ராமானுஜர். அப்போது அதற்கு ஒரு சீடர் பணிவுடன் எழுந்து, சுவாமி, நல்லவர்களை காட்டு தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதரிக்கிறான் என்று தானே இதற்கு எல்லோரும் பொருள் கூறுவார்கள் என்று கேட்டார். நன்றாக கவனியுங்கள். ராமானுஜர் அடியார்களை காக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்காகத்தான் அந்த சீடர் இந்த கேள்வியை கேட்டார். அதற்கு ராமானுஜர் சொன்னார், அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்ற அவசியமே இல்லையே. அங்கே இருந்தபடியே சக்கராயுதத்தை ஏவினால் போதுமே. அதுவே ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன், இரணியன் போன்ற அனைவரின் தலைகளையும் கொய்துவிட்டு வந்துவிடுமே. அடியார்களோடு கலந்து பழகுவதற்காகவே தான் இறைவன் அவதரிக்கிறார். பிரகலாதனோடும் குகனோடும் சபரியோடும் அனுமனோடும் கோபிகைகளோடும் கலந்து பழக வேண்டுமெனில் அதை வைகுண்டத்தில் இருந்தபடியே செய்ய இயலாதல்லவா? அதனால்தான் பூமிக்கு இறங்கி வருகிறார் பெருமான். வரும்போது குறுக்கே வரும் அசுர சக்திகளையும் அப்படியே அழிக்கிறார் ஒழிய அது அவரது அவதார நோக்கமல்ல. அடியார்களை காப்பதும் அவர்களுடன் கலந்து பழகுவதுமே அவதாரம் செய்வதற்கான நோக்கம் என்று கூறினார். இதை ஒரு உதாரணத்தோடு கூறுகிறேன், கேளுங்கள் என்றார் ராமானுஜர். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறார். மக்கள் தண்ணீர் குடிப்பதற்காகவும் தாகமாக உள்ள பசுக்கள் இளைப்பாறுவதற்காகவும் ஒரு குளம் வெட்டுகிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போது அதே ஊரை சேர்ந்த ஒருவன் அந்த குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு குளம் வெட்டியவர் பொறுப்பாக முடியுமா? அதுபோல தன் அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே இறைவன் அவதரிக்கிறான். சிலர் தாமாகவே போய் குளத்தில் விழுவதைப் போல அடியார்களுக்கு அருள் புரிய பூமிக்கு வந்த இறைவனை அசுரர்கள் எதிர்த்து தாமாகவே விழுந்து மாள்கிறார்கள். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டதற்கு எப்படி குளம் வெட்டியவர் பொறுப்பாக மாட்டாரோ, அதே போல அசுரர்கள் மாள்வதற்கும் இறைவன் பொறுப்பல்ல என்று சொன்னார் ராமானுஜர். அப்போது இன்னொரு சீடர் கேட்டார், அப்படியானால் இந்த கீதை ஸ்லோகத்துக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ராமானுஜர், இறைவனிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள், அவன் சாஸ்திரங்களில் இட்ட கட்டளைகளை அப்படியே பின்பற்றுபவர்கள், அவனை தவிர இன்னொன்றை நினைக்காதவர்கள், அவனது லீலைகளையே எப்போதும் சிந்தித்திருப்பவர்கள், அவனை விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாதிருப்பவர்கள், இத்தகைய மெய்யடியார்களே சாதுக்கள் எனப்படுவர். பரித்ராணாய சாதுனாம். அப்படியென்றால் அத்தகைய அடியார்களை காப்பதே அவதாரத்திற்கு முக்கிய நோக்கம் என்று பொருள். விநாசாய ச துஷ்கிருதாம் என்றால் அவ்வாறு அடியார்களை காக்க வருகையில் குறுக்கே வரும் தீய நடத்தை கொண்டவர்களை அழித்தல் என்று பொருள்.
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்றால் இறைவனுக்கு நாம் செய்யும் பூஜையாகிய மிக சிறந்த தர்மம் சரிவர நடவாது போனால் அதை காத்து தந்து மீண்டும் நடக்கும்படி செய்தல் என்று பொருள். சம்பவாமி யுகே யுகே. இந்த காரணத்துக்காகத்தான் யுகங்கள் தோறும் தான் அவதரிப்பதாக கண்ணன் அருள் செய்கிறான் என்று விளக்கினார் ராமானுஜர். அப்போது ராமானுஜரின் மருமகனான நடதோர் ஆழ்வான், சுவாமி, இப்போது ஒரு விஷயம் நன்கு புரிகிறது. அவதாரங்கள் அனைத்தும் அடியார்களான நமக்காகத்தான். நரசிம்ம அவதாரம் இரண்யனை அழிப்பதற்காக அல்ல, பிரகலாதனை காப்பதற்காகத்தான். அதேபோல் ராமாவதாரம் ராவணனை அழிப்பதற்காக அல்ல, அனுமனை அணைப்பதற்காகத்தான். கிருஷ்ணாவதாரமும் கம்சனை கொல்வதற்காக அல்ல, கோபிகைகளுக்காகத்தான் என்றார். மேலும் அவதாரங்கள் மட்டுமல்ல, இறைவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செய்யப்படுபவையே. எம்பெருமான் மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் நம்மையும் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய பல செயல்களை செய்கிறான் என்று சொன்னார் ராமானுஜர். ரிஷ என்றால் நல்வழி. அடியார்களை நல்வழிப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வதால் திருமால் ரிஷகர்மா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 113வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் எப்போதும் நல்வழியில் நடக்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது நாமம் 114. ஓம் விருஷாக்ருதயே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.